சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 10 ரிலீஸ் ஆகும் என சொல்லப்பட்டது. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் தகவல் என்னன்னா, நம்ம சிவகார்த்திகேயன் படம் நம்ம ரஜினியோட படத்தோட மோத போதாம். அதாவது சிவகார்த்திகேயன் ஏஆர் முருகதாஸ் நடிப்பில் உருவான திரைப்படம் தான் மதராசி. இந்த படம் முதல்ல தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியாகும் என சொல்லப்பட்டது. ஆனால் தற்போது இந்த படத்தோட ரிலீஸ் தேதியில அதிரடி மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. சிவகார்த்திகேயனோட நடிப்பில் சில மாதங்களுக்கு முன்பு வெளியான அமரன் திரைப்படம் மிக பெரும் வெற்றியை பெற்றது. இந்த படத்தை தொடர்ந்து சிவகார்த்திகேயனோட மார்க்கெட்டும் மலமளவென உயர்ந்தது. அவரின் அடுத்தடுத்த படங்கள் மீதான எதிர்பார்ப்பும் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. அந்த வகையில் சுதா கொங்கரா இயக்கத்தில் பராசக்தி என்ற அவரோட 25வது திரைப்படத்தில் நடிச்சுட்டு வராரு சிவகார்த்திகேயன். இந்த படத்தோட படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. இதனைத் தொடர்ந்து ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் உருவாகும் தன்னுடைய 23வது திரைப்படத்திலையும் நடிச்சுட்டு வராரு சிவகார்த்திகேயன். இந்த படத்தோட அறிவிப்பு கடந்த 2023ஆம் ஆண்டே வந்தது. அதன் பிறகு கடந்த ஆண்டு இந்த படத்தோட படப்பிடிப்பு துவங்கி தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. ஆனா திடீர்னு ஏஆர் முருகதாஸுக்கு சல்மான் கானை வச்சு ஒரு பாலிவுட் படத்தை இயக்கும் வாய்ப்பு வந்தது. இதனால முருகதாஸ் அந்த படத்தை இயக்க சென்றுட்டாரு. இதன் காரணமா இந்த படத்தோட படப்பிடிப்புல பிரேக் ஏற்பட்டது. அந்த பிரேக்ல அப்பதான் சிவகார்த்திகேயன் பராசக்தி படத்துல நடிச்சுட்டு வந்தாரு. இதற்கிடையில் ஏஆர் முருகதாஸ் மற்றும் சல்மான் கான் கூட்டணியில் உருவான சிக்கந்தர் திரைப்படம் இந்த மாதம் வெளியாக இருக்கு. இதனை தொடர்ந்து அடுத்த மாதம் முதல் மீண்டும் சிவகார்த்திகேயன் படத்தோட படப்பிடிப்பை துவங்க இருக்காங்க முருகதாஸ். இந்த படத்துக்கு மதராசி என டைட்டில் வைக்கப்பட்டிருக்கு. இதன் அறிவிப்பு சிவகார்த்திகேயன் பிறந்த நாளை முன்னிட்டு வெளியிடப்பட்டது. இந்நிலையில முதல்ல மதராசி திரைப்படம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியாகும் என சொல்லப்பட்டது. ஆனால் தற்போது வந்த தகவலின்படி சிவகார்த்திகேயனோட மதராசி திரைப்படம் ஆகஸ்ட் மாதம் வெளியாகும் என படக்குழு யோசித்து வராங்களாம். இதனால ஆகஸ்ட் மாதம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு மதராசி திரைப்படத்தை வெளியிட்டா சரியா இருக்கும் என படக்குழு யோசிச்சுட்டு வருவதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதே ஆகஸ்ட் மாதம் நம்ம ரஜினி நடிச்சிருக்க லோகேஷ் கூட்டணியில உருவாகும் கூலி திரைப்படம் வெளியாக வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா சொல்லப்படுது. எனவே மதராசி திரைப்படம் ஆகஸ்ட் மாதம் வெளியானா ரஜினியோட கூலி திரைப்படத்தோட மோதும் வாய்ப்பு உண்டாகும். இதன் மூலம் முதல் முறையா சிவகார்த்திகேயன் மற்றும் ரஜினி படங்கள் நேரடியா மோதும் வாய்ப்பு அமையும். கூலி மற்றும் மதராசி என இந்த 2 படங்கள் ரிலீஸ் தேதியும் இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படல. எனவே இந்த 2 படங்களோட ரிலீஸ் தேதியிலும் மாற்றம் ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருப்பதா நமக்கு தெரிய வந்திருக்கு. மேலும் இந்த தகவல்கள் எந்த அளவுக்கு உண்மை என்பதும் இன்னும் நமக்கு தெரிய வரல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கூலி படத்தோடைய நம்ம சிவகார்த்திகேயன் படம் மோதனா யாரோட படம் ஜெயிக்கும்? கூலியா மதராசியா? உங்க கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.